Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. பரபரப்பான சூழலில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த சந்திப்பில் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம். ஆட்சியில் பங்கு கூடுதல் தொகுதிகள் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியினர் முன்பை விட அழுத்தமாக முன்வைத்த நிலையில் திமுகவுடனான அதன் கூட்டணி என்னவாகும் என்ற கேள்வி எழுந்திருந்தது. இது ஒருபுறம் இருக்க, தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு இசைவாகவும் கட்சியில் ஒரு தரப்பினர் பேசி வந்தனர். காங்கிரஸ் கட்சியினர் பொதுவெளியில் வைத்த இந்த கருத்துக்கு திமுக தரப்பில் மாற்று கருத்துகள் வந்தன. இதனால் மாற்றி மாற்றி இருதரப்பிலும் சங்கடமான வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஒரு கட்டத்தில் பதிலடி என்று சொல்லும் அளவுக்கு இருதரப்பிலும் சங்கடமான வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இதனால் இந்த கூட்டணி நீடிக்குமா அல்லது காங்கிரஸ் அணிமாறப் போகிறதா என்ற கேள்வி அரசியல் அரங்கில் எழுந்தது. காங்கிரஸ் கட்சியில் பெரும்பான்மையானோர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலும் கூடுதல் தொகுதி என்ற கோரிக்கையில் உறுதியாக இருந்ததாக கூறப்பட்டது. இந்த சூழலில் டிசம்பர் மாதமே தொகுதி பங்கீடு தொடர்பாக தாங்கள் பேச தொடங்கியும் இதுவரையில் திமுக தரப்பில் உறுதியான பதில் இல்லை என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தார். அதற்கு மறுநாளே திமுக துணை பொதுச் செயலரும் திமுகவின் டெல்லி முகமாக முன்னிறுத்தப்படுபவருமான கனிமொழி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்தார். சுமார் ஒரு மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்று அதிகாரப்பூர்வமாக இருவரும் எதுவும் சொல்லவில்லை. ஆயினும் சந்திப்பின் விவரங்கள் புதிய தலைமுறைக்கு தனித்து கிடைத்தது. மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடந்த இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பினருமே கூட்டணியை தொடர்வதில் தங்களுக்குள்ள விருப்பத்தையும் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் காங்கிரசின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எனும் கோரிக்கையை ஏற்க முடியாது என திமுக உறுதிபட தெரிவித்திருக்கிறது. கனிமொழி சொன்ன விஷயங்களை கவனமாக கேட்ட ராகுல், காங்கிரஸ் இம்முறை கூடுதல் தொகுதிகளில் நிற்பது அவசியம் என்று தெரிவித்திருக்கிறார். காங்கிரசுக்கு கூடுதலான தொகுதிகளை ஒதுக்க திமுக விரும்பினாலும் கூட்டணியில் ஏராளமான கட்சிகள் இருப்பதால் தொகுதி பங்கீட்டில் சிரமம் இருப்பதாக எடுத்து கூறியிருக்கிறார் கனிமொழி. முன்னதாக தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் தலா ஒரு தொகுதி கேட்ட காங்கிரஸ் அந்த எண்ணிக்கையை 30 குறைத்துக் கொள்வது தொடர்பாக பரிசீலிப்பதாக ராகுல் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் மாநிலங்களவையில் 2 இடங்கள் காங்கிரசுக்கு அவசியம் என்று வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் மாநிலங்களவையில் 2 இடங்கள் தொடர்பிலும் கனிமொழி தரப்பு பிடிகொடுக்கவில்லை என்று தெரிகிறது. எப்படியாகினும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி. தொகுதி பங்கீட்டில் எத்தனை இடங்கள் என்பது அடுத்த சில நாட்களில் உறுதிப்படும் என்கிறது டெல்லி வட்டாரம். 25 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 2 மாநிலங்களவை இடங்கள் அல்லது 30 சட்டமன்ற தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட் என்கிற அளவில் தொகுதி பங்கீடு முடியலாம் என்கிறார்கள். எப்படியும் 2 கட்சிகளும் இணைந்தே 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும். 2019, 2021, 2024 தேர்தல்களை வென்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி 2026 தேர்தலிலும் தொடரும் என்கிறது டெல்லி காங்கிரஸ் வட்டாரம். Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.